rx135 பற்றி பார்க்க போகிறோம். ஒரு லெஜெண்ட் பைக். இந்த பைக்கு பின்னாடி ஒரு 80,000 கிட்ட செலவு பண்ணியிருக்காரு இந்த பைக்கோட ஓனர். ஸோ அவரை கூப்பிட்டு இந்த பைக்கை எப்படி அவருக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்ம அவங்க கிட்ட கேள்வி கேட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ஓனர் சஜ்ஜாத். ஹலோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இந்த பைக் உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ரெடி பண்ணீங்க, ஏன் இவ்வளோ பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்து ஆசை இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம். ஓகே, ரொம்ப நாள் மோட்டிவேஷன் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணோம், இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்கு. சரி ப்ரோ. ஸோ இந்த பைக்குடைய மாடல் என்ன ப்ரோ, என்ன மாடல், எந்த இயர் இது? மாடல் பார்த்தீங்கன்னா 1998 உடைய மாடல். ஸோ இந்த பைக்கில் பண்ணியிருக்க நீங்கள் இந்த பெயிண்டிங் கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பெயிண்டோடைய பேர் என்ன, இது கிராஃபிக் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பெயிண்ட் யார்கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க? பெயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் ட்ரை பண்ண நிறைய இடத்துல. சரி, யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறமா 24 கிரேட்ஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, சூப்பர். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் சரின்ட்டு இது எங்கே கிடைக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ முடியலன்னா நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பெங்களூரில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் கிடைச்சது. ஓகே, இந்த பெயிண்ட் வந்து பெங்களூர்லேருந்து கிடச்சி வச்சுருந்தா. ஓகே, இந்த பைக்கோட மெக்கானிக் யாராவது உங்களுக்கு ஸ்பெஷல் மெக்கானிக்ஸ் இருக்காரா? ஸ்பெஷல் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, விஎம் ஆட்டோ கேரேஜ்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து மாலிக். ஓகே, சூப்பர். மாலிக் தான் இந்த பைக்கை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதோடைய என்னென்னா நீங்கள் இதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்க, அதுக்கான சின்ன ஒரு செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இந்த நெட் போல்டு, மெடுகார்டு, பேக் மெடுகார்டு, ஃப்ரண்ட் மெடுகார்டு, நிக்கல், டோட்டல் நிக்கல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிக்கல் போட்டிருக்கோம். ஓகே, டு செட். ஓகே, மீது வந்து டேங்க், இந்த ஷீல்டு எல்லாம் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் பாரு பண்ணியிருக்காரு, அவர் பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, லோக்கலில். ஓகே, கிருஷ்ணகிரி லோக்கல். சூப்பர் சூப்பர். பெயிண்டிங்கான செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ 22,000 வந்து பெயிண்டிங் மட்டுமே செலவு பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த நிக்கல் ப்ராடக்ட்லாம் சேர்த்து வெறும் பெயிண்டிங் மட்டும் நிக்கலுக்கு செப்பரேட்டாக ஆயிடுச்சு. நிக்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 சம்திங் ஆயிடுச்சு. 12,000 நிக்கல் ப்ராடக்ட் மட்டும் 12,000 செலுத்துறீங்க. ப்ளஸ் இந்த டயர்ஸ் எல்லாமே டயர்ஸ் எல்லாம் புதுசு. ஸோ இது ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லை, இந்த வீல் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக போகுது. இது எஸ்டி வீலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, ஓகே. இப்போ இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா பொதுவாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் ஸ்டைல் இருக்காது. ஸோ இங்கே இந்த கேரியர் ஸ்டைல் விட்டுருக்கீங்க. இது வேறு ஏதாவது வண்டியில் அந்த இல்லை ரெகுலராக இதே மாதிரி தான் இருக்குது. ரெகுலராக இதே மாதிரி தான் ரெடி பண்ணுறது. அது ப்ளஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் தான் தெரிவிச்சது. ஓகே, இந்த மாடல் ஹேண்டில் இருக்கு. சரி, ஓகே, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ வேறு எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? வேறு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்டு முஜு பை நீங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் கவலை இல்லை. 24 கிரேட்ஸ் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக வந்து அவர் ஸ்டிக்கரிங் எல்லாம் அவர் தான் மாடிஃபை பண்ணார். ஓகே ப்ரோ, சூப்பர். வேறு ஏதாவது ஸ்பெஷல் திங் இதில் ஆட் பண்ணிங்களா? பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா? பவர் இன்க்ரீஸ் பண்ணியது எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு ஒரிஜினாலிட்டி பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, நீங்கள் இதில் பீட் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? கூலர் வந்து பீட் சவுண்டு இருக்குது. சரி, இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? ஸோ ஸ்டார்ட். சூப்பர் ப்ரோ, சவுண்ட் பீட்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வீட்டிலேருந்து பீட் சேஞ்சான ஒரு சவுண்ட் வரும், அந்த மாதிரி ஏதாவது செட்டப் இருக்கா? அந்த மாதிரி இல்லை, நான் மஃப்ளர் ஆல்டர் பண்ணியிருக்கிறது எல்லாம். ஓகே, ஸோ அதுக்கும் க்ரோம் பெயிண்ட் இல்லாமல் இருக்குது. ஆமாம், எல்லாம் ஏ டு ஜெட் வந்து ஃபுல்லாக வரும். ப்ரோ, இப்போ இந்த கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் புக் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆர்டிஓ சொல்லி எல்லாமே டோட்டலாக பக்காவாக ரெடி பண்ணி ஆர்டிலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற 24 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2024 வரைக்கும் கரண்ட்டில் இருக்கு வண்டியெல்லாம். ஸோ கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாமே பொல்யூஷன் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே இன்சூரன்ஸ். சூப்பர் ப்ரோ. டிஷர்ட்லாம் yamaha ஸ்கியாவே rx135 வரையும் அப்படியே ஸ்கீம் அப்படியே உங்கள் டிஷர்ட்டில் உருவாக்கிட்டீங்க. ஒரு பயங்கரமான ஒரு கனவு வண்டி போகுது. எப்படி சொல்லுங்கள், எப்படி இந்த கனவு எப்படி? ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். வாங்கி டோட்டலாக மாடிஃபை பண்ணி சரி ரைடு போகும்போது டிஷர்ட்டோட வாங்கி ரைடு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பைக்கில் வந்து ரைட் போக போகிறீங்க, எங்கேயாவது ரைட் போகிற மாதிரி இருக்குங்களா? டூ ஸ்ட்ரோக் பைக்கில் வந்து ரைட் போகலாம். டூ ஸ்ட்ரோக்லாம் கூட ரைட் பண்ணிங்கன்னா 24 கிரீட்ஸு அவங்க மூலியமாக போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி 24 கிரீட்ஸ் போகலான்னு. நம்ம இந்த வண்டியோட ஓனருடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் இருக்கட்டும். இந்த வண்டியை மெக்கானிக் இருக்கார் இல்லையா, டியூன் பண்ண வர வந்து நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். மாலிக் அவர் வந்து இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். ப்ரோ வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, நீங்கள் தான் இந்த வண்டிக்கு வந்து டியூன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை எவ்வளோ டென்ஷன் பண்ணார், உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் பண்ணார், இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு எப்படி நாள் எடுத்தீங்க? கடந்த 6 மந்த்தாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப வந்து நீங்கள் புதுசாக
புதுசாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை கார்பரேட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு சிலர், போர்டு டியூன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டியூனர் இல்லையா ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இப்போதைக்கு இது வந்து ஒரிஜினாலிட்டே பண்ணியிருக்குது. அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாரு. அதனால் 7 ஷேட் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்க, அது நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இதுக்கான கோட்டிங் வரும், அது தனியாக. ஓ, இன்னொரு கோட்டிங் போரும் வச்சிருக்கீங்க. ஸோ அப்போனா டேங்க் கிட்ட எல்லாம் இன்னொரு புதுசாக ரெடியாக வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. கஜாச்சிங்க ரெண்டு கிட்ட வச்சிருக்கீங்க. எப்படி பஸ்ஸில் போனால் ஒரு டிக்கெட் கொடுங்க, இன்னொரு டிக்கெட்டாக இருக்கு, அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. சூப்பர். வேற புதுசாக ஏதாவது ஹேண்டில் பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது மெனக்கட்டு வாங்கின மாதிரி இருந்துச்சா, இல்லை கஷ்டமாக இருந்துச்சா ஸ்பேர் கிடைக்கிறதுக்கு? இல்லை, அந்தளவுக்கு கஷ்டம் தான் இருக்கும். எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேர் கிடச்சிது. ஸோ எல்லா ஸ்பேரும் கிருஷ்ணகிரி டவுன்லேயே கிடச்சதா? இல்லை டவுன்லேயே எல்லாமே கிடச்சிது. ஓகே, எதுவும் பெங்களூர் போக தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. ஓகே ப்ரோ, சூப்பர். பெயிண்டிங் மட்டும் தான் போக வேண்டியது. ஸோ பெயிண்ட் வாங்குறதுக்கு மட்டும் தான் பெங்களூர் நமக்கு, மற்றபடி எல்லாமே வந்து கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் இதில் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? சேம்பர் சைலண்ட். ஓகே, இப்போ இதில் வந்து சேம்பர் சைலண்ட் கூட ஏன் ப்ரோ 80,000 செலவு பண்ணியிருக்கேன், அது ஏன் ஆட் பண்ணல, இப்போ ஆட் பண்ண போகிறீங்க? அது ஆட் பண்ண போகிறோம் சொன்ன இடத்துல கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால் மோஸ்ட் வேறு எங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ப்ரோ அடுத்ததான் உங்கள் வண்டியில் சேம்பர் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ எடுத்துக்கிறோம் சேம்பரிங்க. ஸோ சேம்பர் போட்டிங்கன்னாக்கா இப்போ பிக்கப் ஃபினிஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுது. ஆமாம், சேம்பர் மாட்டும் போது அதுக்கான இன்னொரு போர்ட் இருக்குனால அந்த போர்ட் இருக்குது. ஸோ சேம்பர் போடும்போது நெக்ஸ்ட் அடுத்த போர்ட் இருக்குது. ஸோ பவர் உள்ள போர்ட் இருக்குது. ஸோ சூப்பர் ப்ரோ மாலிக், நீங்கள் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கலர் ஸ்கிங் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ பஞ்சாபில் அந்த அளவுக்கு நீங்கள் பைக் எடுக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஒண்டர்ஃபுல்லாக நாங்கள் கேட்ட கொஸ்டின்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ எங்கள் சார்பாக என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, ரைடிங் கேர் யூஸ் பண்ணுங்கள், ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடியாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் சீட்டெல்லாம் ஹெல்மெட் போட்டு, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போட்டு பேக்கிங் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களை ரைடில் வந்து நாங்களும் மீட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம் வரை அண்டில் பாக ஃப்ரம் தி மோட்டோ டவுன்.